உண்மையிலேயே நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்களா, இவங்க கிட்ட மரத்துல ஓடும் இல்லையா பச்சோந்தி, அந்த பச்சோந்தி கூட தோத்துரும். அந்த கலர் மாறுறதுல பச்சோந்தி கூட தோத்துரும். பச்சோந்தியை விட ரொம்ப அழகா இவங்க கட்சி மாறுறாங்க, கலர் மாறுறாங்க. கடந்த 2 வருஷமா விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு நிறைய ஏய்ச்சல்கள், பேச்சுகள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆதரவுக்காரன் கூட சினிமா துறையில இருந்து வரல. அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல. ரொம்ப சொற்பமா இருக்கும். ஆனா எதிர்த்தவங்க வேணா இருக்கிறாங்க. ஆதரிச்சு நான் விஜய் அண்ணன் பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட பேசல. ஆனா இன்னைக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்பா அப்படியே மாறினாங்க பாருங்க கலர். பச்சோந்தி கூட அந்த கலர் மாறாது. அப்படியே உடனே விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் அப்பவே தெரியும் எனக்கு. ஏன் நடிகர் நாடாள கூடாதா, நடிகன் அதை பண்ணக்கூடாதா, நடிகன் இது பண்ணக்கூடாதா, இத்தனை நாள் எங்கடா போயிட்டு இருந்தீங்க? அதே நடிகன் தானடா போட்டு பொழந்து எடுத்துட்டு இருந்தாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து. தன்னோட கெரியரை விட்டுட்டு அரசியலுக்கு வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவரோட படத்தை சின்னாபின்னமாக்கிட்டாங்க, அவர் குடும்பத்தையும் சின்னாபின்னமாக்கிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு அவப்பேரையே கொடுத்துட்டாங்க. 40 பேரை கொண்டுட்டார் அப்படின்ற ஒரு அவப்பேரையே கொடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் செய்யும் போது இந்த திரைத்துறையினர் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க, என்ன சாக்கையில போய் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு தெரியல. திடீர்னு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம சில பேர் இப்ப வெளியே நிறைய சேனலுக்கு பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் அண்ணனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த மாதிரி பதறுகள் எல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கேயே வைங்க. அதுதான் கட்சிக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது.